என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, தன்னை வைத்து படம் எடுக்கும் தயாரிப்பாளர் நஷ்டப்படக்கூடாது, தன்னுடைய பணத்தை திரையிடும் தியேட்டர் அதிபர்கள் நஷ்டப்படக்கூடாது, தன்னுடைய படத்தை விநியோகிக்கின்ற விநியோகஸ்தர்கள் நஷ்டப்படக்கூடாது, அதே போல படத்தை பார்க்கின்ற ரசிகர்கள் அதிருப்தி அடையக்கூடாது என்பதில் வெகு கவனமாக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே சமயத்தில் தன்னுடைய தயாரிப்பாளர் படத்தை நஷ்டப்பட்டு அல்லது கஷ்டப்படும் போது படத்தை முழுமையாக தயாரிக்க இயலாமல் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படும் போது அவர்களுக்கு உதவுவதற்கு எம்ஜிஆர் என்றும் தயங்கியதே இல்லை. பிரபல நடிகை கண்ணம்பாவின் கணவர் நாகபூஷணம் தயாரித்து இயக்கிய படம் தாலி பாக்கியம். இந்த படத்திற்கான படப்பிடிப்புக்கு மைசூர் சென்ற போது அவருடைய 3 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட காணாமல் போய்விட்டது அந்த தயாரிப்பாளர். அதனால் அந்த படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு அதோடு பிறகு பார்க்கலாம் என்று அவர் தவித்த போது எம்ஜிஆர் அதற்கான பொறுப்பை ஏற்றிக்கொண்டு உடனே சென்னைக்கு போன் செய்து 3 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுக்கும்படி சொன்னார். அதே போல 3 லட்சம் ரூபாய் எடுத்து வந்து தயாரிப்பாளர் கண்ணம்பாவின் கணவர் தயாரிப்பாளரிடம் கொடுத்து அவரை நீங்கள் படப்பிடிப்பை தொடர்ந்து நடத்துங்கள், அப்புறம் பார்க்கலாம், நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இதை பார்த்ததும் அசந்து போன கண்ணம்பாவின் கணவர் அப்படியே எம்ஜிஆரின் காலில் விழுந்து விட்டார். எவ்வளவு பெரிய நடிகர் நீங்கள், பணம் என்னிடம் சம்பளமே இன்னும் பேசி வாங்காமல் இந்த என்னுடைய பணம் இழந்து விட்டேன் என்று கேள்விப்பட்டதும் உடனே எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டீர்களே, இந்த படத்தை நான் எப்போது தருவது? மெதுவாக தரலாம், முதலில் நீங்கள் படப்பிடிப்பை தொடங்குங்கள், இங்கு வந்த எல்லோருக்கும் சம்பளம் கொடுத்து படப்பிடிப்பை நல்ல தொடங்கி படத்தை முடியுங்கள் என்று சொல்லி ஒத்துழை அந்த படம் வெளியாக உதவினார் எம்ஜிஆர். அதே போல 1956ஆம் ஆண்டு கஸ்தூரி பிலிம்ஸ் ஒரு திரைப்படத்தின் சண்டை காட்சியில் நடிக்கும் பொறுப்பு எம்ஜிஆரின் மெய்காப்பாளர் ராமகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டது. அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஸ்ரீரஞ்சனி நடித்திருந்தார். டி.ஆர். ரகுநாத் படத்தை இயக்கியிருந்தார். இந்த படத்தில் நடித்த பலருக்கு சம்பள பாக்கி இருந்தது. காரணம், தயாரிப்பாளர் நொடித்து போயிருந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு படம் ரிலீஸ் செய்வதற்கு பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டது. எனவே எம்ஜிஆர் உடனே என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய மெய்காப்பாளரை வரவழைத்து உனக்கு எவ்வளவு சம்பள பாக்கி என்று கேட்டு அவருடைய சம்பளத்தை கொடுத்து, அதே போல மற்ற டெக்னீஷியன் சில பேரின் சம்பள பாக்கியை எம்ஜிஆரே கொடுத்து அந்த தயாரிப்பாளரை தொந்தரவு பண்ண வேண்டாம், அவர் அடுத்த மாசம் படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த பணத்தை என்னிடம் கொடுத்து விடுவார், நீங்கள் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அந்த டெக்னீஷியன்களின் சம்பளத்தையும் இன்னும் சில சின்ன நடிகர்களின் சம்பளத்தையும் எம்ஜிஆரே கொடுத்து அந்த திரைப்படம் வெளிவருவதற்கு பெரிதும் உதவினார். இப்படி தயாரிப்பாளர்களின் கஷ்டத்தையும் டைரக்டர்களின் கஷ்டத்தையும் சக நடிகர்களின் கஷ்ட நஷ்டத்தையும் தெரிந்த நடிகர் என்பதால் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் திரை உலகில் ஒரு மாபெரும் சகாப்தமாக இன்று வரை இருந்து வருகிறார். அவரை சின்னவர் என்று அன்போடு அழைத்தது அதனால்தான். அவருடைய அன்பு தயாரிப்பாளர் மட்டுமல்ல, எல்லாருக்கும் கிடைத்தது. ஏழை எளிய நடிகர்களுக்கும் உதவ இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டார் எம்ஜிஆர். அவரின் இந்த முயற்சியால் அந்த திரைப்படம் வெளியாகி வெற்றி பெற்று அதனுடைய கடன் தீர்க்கப்பட்டது. தான் நடித்த படம் நின்றுவிடக்கூடாது என்கின்ற முனைப்போடும் அக்கறையோடும் அந்த படத்திற்கு உதவி செய்து அந்த படம் வெளியாவதற்கு எம்ஜிஆர் இப்படி உதவி இருக்கின்றார். எம்ஜிஆரால் எந்த படமும் நிற்கவில்லை என்பதற்கு இது ஒரு சான்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.